ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மிராக்கிள் மார்னிங் ஒர்க் ஷாப் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற நிறைய மிராக்கிள்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அதிகாலை நேரத்தில் எந்திரிக்கிறதே பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய பொக்கிஷம்னே சொல்லலாம். உண்மையாலுமே அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எந்திரிக்கும் போது நம்ம நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுறோம், நிறைய மிராக்கிள்ஸை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப்பாக சேர்ந்து நம்ம அங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஆசைகள் ரொம்ப சுலபமாக அங்கே நடக்குது. நமக்கு தேவையான நேரத்தில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் மூலமாக கிடைக்குது. இது மாதிரி மிராக்கிள்ஸ் நம்மளால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியுது. அதன் மூலமாக நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னோட பர்சனல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நான் மேனிஃபெஸ்ட் பண்ண நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துருச்சு. அதாவது நான் ப்ரேயர் பண்ணுற விஷயங்கள் அங்கே நடக்குது, மற்றவங்க ப்ரேயர் பண்ணுற விஷயங்கள் நடக்குது. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இமேஜின் பண்ணுற எல்லாமே நம்ம லைஃப்பில் யூனிவர்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அந்த மிராக்கிள் மார்னிங் ஒர்க் ஷாப்பில் நம்ம ஒரு இடத்துல கடலை இமேஜின் பண்ண சொல்லுவேன். அந்த கடலில் நம்ம நிற்கிறோம், அந்த தண்ணி நம்ம மேலே படுது அப்படின்னு சொல்லி டெய்லி நாங்கள் இமேஜின் பண்ண சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு திடீர்னு ராமேஸ்வரம் போகிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே போயிட்டு அந்த கடலில் நான் முங்கி எழுந்திருக்கும் போது நான் என்னென்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அது அப்படியே அங்கே நடக்கிறத நான் உணர்ந்தேன். அப்போ தான் நினச்சேன், நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன இமேஜின் பண்ணினாலும் தொடர்ந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அது நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு. ஒரு 10 நாள் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் நான் போயிட்டேன். நான் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணது, அதாவது இமேஜின் பண்ணது அங்கே எனக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சிவாப்பாவை கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன் இல்லையா? ஸோ அப்பா இதானதுக்கப்புறம், ஆன்மா ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக என்னால் கோயிலுக்கே போக முடியல. பிரதோஷத்துக்கு நான் போகலை, வீட்டில் இருந்தே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, எப்போ நம்ம சிவாப்பா கூப்பிட்றாரோ அப்போ கோயிலுக்கு போகலான்னு. கடைசியில் பார்த்திங்கன்னா உன்னை டிவைனாக என்னோட மெயின் பிளேஸுக்கே நான் உன்னை வர வைக்கிறேன்னு சொல்லி என்னை ராமேஸ்வரத்துக்கு ரொம்ப டிவைனாக வர வச்சார். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி அங்கே போயிட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்க, ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு நான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக அந்த மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்குது, எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஒண்டர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வர வேண்டிய பணம் வந்துக்கிட்டே இருக்குது, பணம் நினச்சா வருதுங்கிற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தூங்கும்போது யூனிவர்ஸே எழுப்பி விடுறாங்க அப்படிங்கிறதே சொன்னாங்க. இது ஈவன் எனக்குமே நடந்துச்சு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் 4:30 வரைக்கும் தூங்கிட்டேன். அது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுக்கு அடுத்த நாள் அந்த டைமில் நான் தூங்கிட்டேன். சடனாக நான் எந்திரிக்கிறேன், அலாரமும் அடிக்கல, யாரோ என்னை எழுப்புறாங்க, எந்திரின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. கடைசியில் போய் பார்த்தா குரூப்பில் எல்லாருமே எனக்கு 5-6 பேர் கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் அங்கே மீட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ தான் நினச்சேன், ஓகே யூனிவர்ஸ் நம்மளை எழுப்புறாங்க, அடுத்தவங்களோட எனர்ஜி நமக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். இது மாதிரி நிறைய பேர்த்தோட மிராக்கிள்ஸ் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் 2 சிஸ்டர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் கேளுங்க. கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயும் அங்கே மிராக்கிள் நடக்கும். இந்த மிராக்கிள் மார்னிங் ஒர்க் ஷாப் ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஈவன் என்னோட பர்சனல் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடியுது, நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னுமே என்னால் உணர முடியுது. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த மிராக்கிள் மார்னிங் ஒர்க் ஷாப் லைஃப் லாங் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா இது ஒண்டர்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுனால அது ரிலேட்டடான சக்ஸஸ் அதை கேட்குறவங்களுக்கும் மிராக்கிள் நடக்குதுங்கிற மாதிரி என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இந்த அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். எல்லாரோட லைஃப்லையும் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கட்டும். இப்போ அந்த சிஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை கேளுங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ். சிஸ்டர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட கவுன்சிலிங் வரப்போ என்னால் நேரமாக எந்திரிக்கவே முடியல. எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் என்னால் நேரமாக எந்திரிச்சு செய்ய முடியல. ரொம்ப மார்னிங் டைம் ரொம்ப நெகட்டிவாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணல. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த மார்னிங் கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரே ஒரு நாள் தான் நான் தூங்கினேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இந்த 13 டேஸும் நான் அட்டன் பண்ணிட்டேன். ஒரு நாள் நான் தூங்கிட்டேன். 4:17க்கு என் தம்பி அம்மான்னு கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டதும் நான் எந்திரிச்சிட்டேன். அன்றைக்கி மட்டும்தான் நான் 4:17க்கு எந்திரிச்சேன். மீதிலாம் 4:45 3:50 அப்படியே நான் எந்திரிச்சிட்டேன். யூனிவர்ஸ் இருக்காங்க சிஸ்டர், நான் கண்டிப்பாக உணர்ந்துட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய கர்மா குறைஞ்சிருச்சு. நல்ல கர்மா இருக்கவங்க தானே நேரமாக எந்திரிப்பாங்கன்னு சொன்னீங்க. நான் நேரமாக எந்திரிச்சிட்டேன். இனிமேல் நீங்கள் இந்த கிளாஸை மட்டும் நிறுத்தாதீங்க. ஒரு நாள் எத்தனை மாதம் கண்டினியூ வேணாலும் பண்ணுங்க. நான் நிறைய பேர்த்திட்ட நான் சொல்லி நான் பண்ணது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அவங்களையும் நான் ஜாயின் பண்ண வைக்கிறேன். யூனிவர்ஸால் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும். ஹாய் அக்கா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இந்த ஒர்க் ஷாப் சேர்ந்ததுலேருந்து நல்ல நல்ல மாற்றங்கள் எனக்கு தெரியுதுக்கா. எப்படி சொல்கிறது, ஒரு சேர்ந்து 3 நாளுக்கு அப்புறம் தான்
அதோட இதை வந்து நான் உணர்ந்தேன். இப்போ எப்படி சொல்கிறதுன்னு, நானும் யூனிவர்ஸும் யூடியூப்பில் பேசுகிற மாதிரிக்கா. எப்படின்னா, ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப நான் யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கே புரிஞ்சது, ஓகே என்னதான் இருந்தாலும் நம்ம மீறின சக்தி யூனிவர்ஸ் இருக்குது, அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம், அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் என் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போ நான் சடனாக யூடியூப்பில் போய் பார்க்குறப்போ எனக்கு ஒரு போஸ்ட் மாதிரி ஒன்று வந்துச்சு. அது யாரும் முருகர் தான் என்கிட்ட ஏதோ சொல்கிறாரு, நீ வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிக்காத, என்னிடம் விட்டுடு அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் அந்த சேனலை நான் பார்த்ததும் இல்லை, அவங்க வீடியோஸ்க்கு நான் வந்து பெருசாக நான் அதை பார்த்ததும் இல்லை. அந்த சேனலே சடனாக எனக்கு வந்துச்சு, ஓகே யூனிவர்ஸ் தான் நமக்கு இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டேன். அப்புறம் தான் அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சந்தோஷமாக உணர்ந்தேன். எப்படி சொல்கிறது, எனக்கு முன்னைக்கு இப்போக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியுதுக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷம், நிறைய பேர்த்தோட அன்பு அந்த குரூப்பில் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நாளைக்கே நான் வந்து அவ்வளோ ஒரு நன்றி உணர்வோடு இருந்தேன். அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், முதல்லாம் நான் அந்த பாசிட்டிவ் ஃப்யூச்சர் இப்படிலாம் அப்போ எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது, இந்த நிமிஷம் நம்ம கையில் இருக்குது, அதை நம்ம சந்தோஷமாக பண்ணணும் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் எனக்கு உங்கள் மூலியமாக எனக்கு உணர வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதைத்தான் நான் இப்பயும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி நீங்கள் பேசுகிறது கேட்டாலே அவ்வளோ ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்குது. நீங்கள் பேசுகிறப்பெல்லாம் நான் நினப்பேன், எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ இதாக பேசுகிறாங்க பாரு, எப்படியெல்லாம் வந்து ஒருத்தவங்க லைஃப்பில் யூனிவர்ஸ் இவ்வளோ இப்படி பேச வைக்கிறாங்க, இவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் பார்த்து சொல்லப்போனால் உங்கள்கிட்ட நான் அப்படியே இன்ஸ்பயர் ஆகிட்டேன்க்கா. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸை எப்படியோ ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது உங்கள் வாய்ஸை வந்து நம்ம கேட்டுடணும். அப்போ தான் நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கும். இடையில நீங்கள் கொஞ்சம் பிஸியானப்போ ஏதோ என்னமோ மாதிரி இருந்துச்சு, நான் யூடியூப்பில் போய் உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பேன், வருமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் நேற்று போட்டிங்க. அப்போ அதை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே வந்து பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னும் சொல்ல போகணுன்னா, நான் வந்து உங்ககிட்ட கவுன்சிலிங் பேசினதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் இந்த அக்காவை பார்த்தா நல்லா இருக்குமே, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக எல்லோரும் ஒருத்தவங்க வந்து குரூப்பில் உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்ததில் இன்னும் சந்தோஷம். அப்போது நான் சொல்கிறது யூனிவர்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சுக்கா. அதே மாதிரி நீங்கள் எனக்கு லவ் யூ சொல்லும்போது நான் பேசுகிறத பார்த்து நீங்கள் அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லும்போது அன்றைக்கி நீங்கள் சொன்ன அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அக்கா நம்மக்கிட்டலாம் சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப ரொம்ப லவ் யூ. உங்களை வந்து எனக்கு ஒரு வழிகாட்டியாக கொடுத்து என்னோட பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களால் எனக்கு வாழ்க்கையில் நிறையா சந்தோஷங்கள், நிறைய பாசிட்டிவிட்டி, நிறையா அன்பு எல்லாமே கிடச்சிருக்கு. அந்த குரூப்பில் வந்துட்டு ஒருத்தரோட அன்பு என்னால் உணர முடியுது. இப்போ அதே மாதிரி இப்போ எங்கள் வீட்டிலையே பார்த்திங்கன்னா முன்னைக்கும் இப்போக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குக்கா. இப்போல்லாம் எல்லாம் பொறுமையாக பக்குவமாக எனக்கு இருக்கிறக்கும் இப்போ இருக்கிறக்கும் நிறையா ஒரு அவங்களோட அன்பை வந்து என்னால் பார்க்க முடியுது. ஒரு விஷயமே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்தாலுமே அது நிதானமாக பக்குவமாக சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். அது எனக்கு சாதகமாகவே ஒரு சில விஷயங்கள்லாம் அமையுது. எனக்கு எதுவுமே எனக்கு இப்போது அது அஃபெக்ட் ஆகுறதில்ல. நான் வந்து எதாக இருந்தாலும் என்ன, நமக்கு யூனிவர்ஸ் இருக்காங்க, நம்ம அவரை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியை விட்டுட்டேன். அப்போயும் ஒரு சில டைம் லைட்டாக இதாகும்போது தான் உங்ககிட்ட நான் வந்து கேட்பாக்கா எனக்கு இப்படி இருக்குது என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ நீங்கள் பேசினதும் ஓகே ஃபைன், அப்போ நான் அப்படியே அது கொண்டு போயிட்டுருக்கேன்க்கா. நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. இதெல்லாம் உங்ககிட்ட நான் வந்து சொல்லணும்னு நான் ஒரு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எப்படி சொல்கிறது, எனக்கு கொஞ்சம் இதானப்போ யூனிவர்ஸ் என்கிட்ட ஏதாவது பேசுங்க, என்கிட்ட ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன்னா போய் கரெக்டாக யூடியூப் போகும்போது எனக்கு ஒரு கம்யூனிட்டியில் எனக்கு ஃபேவரபுளாகவே இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறேன், இது எனக்கு டக்கு இது என்ன, இது சரியாக என்னால் முடிவெடுக்க முடியலன்னா ஏதோ ஒரு போஸ்ட் மூலயமா
இல்லை யாராவது குரூப்பில் ஏதாவது பாசிட்டிவான சாமி ஃபோட்டோஸு இல்லை ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வரும்போது ஓகே யூனிவர்ஸ் அனுப்புகிற மெசேஜ் தான், அவங்க தான் சொல்கிறாங்க, நான் இருக்கேன், நீ தைரியமாக இரு. அதே மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி டெய்லி பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறேங்க்கா. அது அந்த ப்ளூவு எல்லோ அந்த மெரூன் பிளாக் இதெல்லாம் டெய்லி நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக நான் கண்ணில் காட்டிடுறாங்க. அதே மாதிரி நான் இங்கே என்ன பேசினாலும் நான் எதாவது நினைக்கிறேன், அங்கே பக்கத்தில் கோயிலில் மணி அடிக்கிறாங்க. பாசிட்டிவாக நான் சொல்கிறேன், எனக்கு அப்படியே மணி அடிக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் டெய்லி பார்த்துருக்கேன்க்கா. உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூக்கா. லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். உங்களை தந்த எங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி. உங்ககிட்ட என்னை கொண்டு வந்து சேர்த்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஐ லவ் யூ.